32 லட்சத்துல பாத்தீங்கன்னா தனி வீடு, 18 லட்சத்துல பாத்தீங்கன்னா தனி இடம். உங்க கையில வெறும் 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க, நீங்களுமே இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியால தனியா ஒரு வீடு கட்டிட்டு வர முடியும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வந்திருக்கோங்க. உங்களுக்கு சுத்தியுமே பாத்தீங்கன்னா பக்கவான ரெசிடென்ஷியல் ஏரியால இங்க பாருங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து வீடுகளா தான் இருக்கு. இது எல்லாமே பக்கவான ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபுல்லா எல்லாருமே தனியா வீடு கட்டியே வந்துட்டாங்க. எல்லாமே எனக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீடுகளா தான் இருக்குங்க. இந்த மாதிரி பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாலே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருமே வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிமங்கலம் தாங்க இருக்கு. தாம்பரம் மணிமங்கலத்துல இருக்கு. மணிமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ரோடு போகுது. இந்த ரோட்ல நேரா வந்தாலே நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வந்துடலாங்க. 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இந்த மாதிரி வீடுகளுக்கு மத்தியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி சூப்பரா அமைஞ்சிருக்கு. லெஜண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு குமரன் நகர் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். வெங்கடேஸ்வர நகர் ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுல எல்லாருமே வந்து வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குமரன் நகர். ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 பிளாட் இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு. 600 சதுரடில இருந்து பிளாட் சைஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதுல 12 பிளாட் வந்து புக்கிங் ஆயிருச்சு. மீதம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் புக்கிங்ல வந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 28 பிளாட் மட்டும் தாங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு வந்துடலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனி வீடாவே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. புது வீடும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடு கட்டி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அம்யூனிட்டிஸ் அப்படிங்கும்போது சூப்பரா பிளாக் டாப் ரோடு வந்து அருமையா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒய்டான பிளாக் டாப் ரோடு நல்ல ஹை ரேஞ்சாவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் 13 வந்து இருந்துகிட்டு இருக்கோங்க. நேற்று பாத்தீங்கன்னா 2 நாளா பாத்தீங்கன்னா செம மழை வந்துட்டு சென்னையில வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து தண்ணி எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. எல்லாருமே அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல கேட்டட் கம்யூனிட்டியாக உங்களுக்கு வந்து காம்பவுண்டு ஷோரும் பார்த்தீங்கன்னா அருமையாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து காம்பவுண்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பக்காவான காம்பவுண்டோட உங்களுக்கு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரோடு ஒர்க் எல்லாமே இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இபி லைனு, உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த மாதிரி அம்யூனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். வெறும் 3 கிலோமீட்டர்ல நீங்க வந்து அவுட்டர் ரிங் ரோட்ல ஏறிடலாம். அங்க இருந்து 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் பரந்தூர் ஏர்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய 200 ஃபீட் மெயின் ரோடு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கரெக்டா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கூட நீங்க போயிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரீச் பண்ணிடலாம். அந்த ரோடு பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கு. நீங்க பரந்தூர் ஏர்போர்ட் பீச்ல போகணும்னா இந்த ரோட்ல தான் போய் ஆகணும். அதான மெயின் ரோடு. இந்த மாதிரியான பிரைம் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு எல்லாமே அமைஞ்சிருக்கு. டிஎம்ஜி காலேஜ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் சாய்ராம் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கு. ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ராம் இருக்குதுங்க. அதே மாதிரி குட்டர்த் இருக்கு. அதே மாதிரி சான் அகாடமி, லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்ல அமைஞ்சிருக்கு. இங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து அப்படியே போனீங்கன்னா மெயின் ரோடுங்க. அடுத்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு தான் இருக்கு. நேராக போனீங்கனாலே உங்களுக்கு ரோடு தான். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கேருந்து நேராக அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமங்கலம் பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் நேராக போயிடலாம். அங்கே உங்களுக்கு பஸ் வசதியும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பஸ் வந்து போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பிரைம் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இங்கே நேராக பாருங்கள், உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஹைலைட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நேராக போனீங்கன்னா தனலட்சுமி காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் ஏகப்பட்ட ரெசிடென்சியல் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. உங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அன்னையர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து மிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்திலே தான் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைம் லொகேஷன் அமைஞ்சிருக்குதுங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொடுத்துருக்கனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. லோனும் பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. 80 to 90% வரைக்கும் லோனுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொன்ன ரேட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபிளும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க நேரா வாங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர், லெஜண்ட் ப்ரொமோட்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். டேரக்டா நீங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரேட்ல இருந்து நெகோசியபிளும் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து 30 அடி ரோடு நேரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்லேயே தான் கனெக்ட் ஆகுது. அந்த ரோடு நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமங்கலம் பஸ் ஸ்டாப்லேயே போயிட்டு ஜாயின் ஆயிருதுங்க. இந்த மாதிரியான லொகேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி இன்னும் சிறப்பான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சிறப்பான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.